அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹாஜா ரஹ்மத்துல்லா ஹாஃபிஸ் மௌலவி இமாம் மஸ்ஜித் இலாஹி திருவான்மியூர் சென்னை 41 பேசுகிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் காலங்களும் நேரங்களும் ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு அவகாசங்களும் இல்லை, வேலைகளும் அதிகமாக இருக்கிறது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக அப்படிப்பட்டவர்களுக்காக ஆன்லைன் பாடசாலையை நாங்கள் துவக்க இருக்கின்றோம். மிகவும் இலகுவாக குர்ஆனுடைய 5 கடமைகள் இருக்கின்றன. ஒன்று திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை பார்த்து ஓதுவது. இரண்டாவது ஹிஃப்துல் குர்ஆன், குர்ஆனை மனம் செய்வது. இந்த இரண்டுமும் இருக்கிறது. பெண்களாக இருந்தால் பெண் உஸ்தாத்விகள் மூலமாக ஜூம்லியும் ஆடியோவிலும் வீடியோவிலும் பெண் உஸ்தாத்வி அவர்கள் கேட்பார்கள். பெண்கள் அவர்கிட்ட ஓதலாம். அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் நானே உஸ்தாதாக இருப்பேன் இன்ஷா அல்லாஹ். அதில் நீங்கள் ஓதிக்கலாம், ஹிஃப்ஸே குர்ஆன் ஓதிக்கலாம், திலாவத்துல் குர்ஆன் ஓதிக்கலாம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இவ்வளோ தூரம் தான் போயிட்டுருக்கோம். பெரும்பாலான மக்கள் நம்முடைய சமூகத்தில் திலாவத்துல் குர்ஆனில் இருக்கிறாங்க, ஹிஃப்துல் குர்ஆனில் இருக்காங்க. அதுக்கு மேலே பெரும்பாலான மக்கள் போனதில்லை. யார் போயிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலமாக்கள் போயிருக்கிறாங்க, இமாம்கள் போயிருக்கிறாங்க. எனவே ஆனால் இது இமாம்களுக்கு மட்டும் இந்த மார்க்கம் சொந்தம் இல்லை, உலமாக்களுக்கு மட்டும் இந்த மார்க்கம் சொந்தம் இல்லை. எல்லோருக்கும், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மதத்தினர்களுக்கும் வழிகாட்டியாக அல்லாஹு தஆலா குர்ஆனை நமக்கு வழங்கியிருக்கின்றான் என்பதை திரும்ப திரும்ப குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான். அப்படி இருக்கும் பொழுது அனைத்து முஸ்லிமான சகோதர சகோதரிகள் மீதும் மாற்று சகோதரர்கள் மீதும் குர்ஆன் தெரிந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. முதலில் நாம் நம்முடைய நிலையை பார்ப்போம். அதனுடைய அடிப்படையில் ததப்புருல் குர்ஆன் சொல்லுவாங்க. தஃபக்குருல் குர்ஆன் அல்லது ததப்புருல் குர்ஆன் அப்படின்னா குர்ஆனை ஆய்வு செய்வது. குர்ஆனை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹதீஸை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த இரண்டு தான் மார்க்கத்தில் அடிப்படை. இரண்டுமே அரபி மொழியில் இருக்கிறது. அதற்கு அரபி குறைந்தபட்சம் தெரிந்திருக்க வேண்டும். அரபியுடைய கிராமர்ஸ், இலக்கணங்கள், அதையும் நாங்கள் கற்றுக் கொடுக்கின்றோம். இதனுடைய பாணியில் 2 மொழிகளில், உருதுவிலும் சரி தமிழிலும் சரி. ஆண்களாக இருந்தால் ஆண்களுடைய வாட்ஸ்அப் குரூப் வேறையாக இருக்கும். பெண்களாக இருந்தால் பெண்களுடைய வாட்ஸ்அப் குரூப் பெண்களில் இருப்பார்கள். தமிழில் இருந்தால் தமிழுடைய குரூப் தனியாக இருக்கும். உருதுவில் இருந்தால் உருதுடைய குரூப் தனியாக இருக்கும். பெண்களாக இருந்தால், நிக்கா ஆன பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவருடைய கார்டியனாக இருக்கக்கூடிய கணவருடைய நம்பரும் அதில் ஆட் செய்யப்படும். கணவரும் நாங்கள் என்ன நடத்துகின்றோம் என்பதை கேட்கலாம். அவருக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் எங்களுடைய குறிப்பிட்ட ஐடியில் அவர் தொடர்பு கொண்டு என்ன ஏதுன்னு கேட்கணும். ஆனால் அதில் இருப்பார் அவரும். எங்களுடைய பாடங்கள் எல்லாம் அவரும் கேட்பதற்கான அவகாசம் இருக்கிறது, சந்தர்ப்பம் இருக்கிறது, சூழ்நிலை இருக்குது, அவர் கேட்க முடியும். அதே மாதிரி நிக்கா ஆகாத பெண்மணிகளாக இருந்தால், வயதுக்கு வந்த பெண்ணாக இருந்தால் அதற்கு அவருடைய தந்தையுடைய நம்பரும் ஆட் செய்யப்படும். ஒருவேளை தந்தை நம்பர் இல்லை என்று சொன்னால் மஹரமான ஆண், அதாவது அண்ணன், தம்பி, நானா, தாதா, இப்படி மாமா, சாச்சா, இப்படிப்பட்ட மஹரமான ஆண் அவருக்கு கார்டியனாக சேர்க்கப்படும். இது எப்படி நீங்கள் படிக்கலாம்னு சொன்னால், நாங்கள் ஆடியோவில் போட்டுருவோம் அந்த பாடத்தை. நீங்கள் உங்களுக்கு எப்பொழுது அவகாசம் கிடைக்கிதோ அப்போ நீங்கள் அதை கேட்டுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், அதை பற்றி புரிஞ்சிக்கலாம், நம்மளோட டவுட்டும் கேட்டுக்கலாம். இப்படியே பாடங்கள் போகும். இதில் 3 புக்கு மட்டும் நடத்தப்படும். மீசான், அஜ்னா, ஜஞ்சானி, இது 3 சேர்ந்து 1. அவாமில் ஷரஹ்மே தமிழ், இது 2 சேர்ந்து 1, 2 பாடம் ஆயிடுச்சு. கிராத்துல் வாதிஹா. மார்க்கம் தெரிந்தவர்களுக்கு இந்த கிதாபுகளை பற்றி என்னன்னு தெரியும். எனவே நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கே புரிஞ்சிடும். அரபி இலக்கணம் ஈஸியாக, இலகுவாக, சுலபமாக நீங்கள் தெரிஞ்சு கொண்டு ததப்புருல் குர்ஆன், தஃபக்குருல் குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற குர்ஆனுடைய ஆய்வு செய்யலாம். இதன் மூலமாக என்ன கிடைக்கும்? குர்ஆனை புரியக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும், ஹதீஸை விளங்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வரும். அதற்கு பிறகு இதன் மூலமாக அமலுல் குர்ஆன் என்ற ஒரு கடமை இருக்குது. குர்ஆன் படி அமல் செய்யலாம். கடைசி கடமையாக இருக்கக்கூடிய நஷ்ருல் குர்ஆன், மற்றவர்களுக்கும் இது எத்தி வைக்கலாம். குர்ஆனுடைய 5 கடமை. 1 திலாவத்துல் குர்ஆன், அது பார்த்து ஓதுவது. 2வது ஹிஃப்துல் குர்ஆன், அது மனம் செய்வது. 3வது ததப்புருல் குர்ஆன், தஃபக்குருல் குர்ஆன், குர்ஆனை ஆய்வு செய்வது. குர்ஆனை ஆய்வு செய்வதற்கு தான் இந்த கோர்ஸ்.
இதன் மூலமாக அமலுல் குர்ஆன் நீங்கள் செய்ய முடியும், குர்ஆனின் மீது அமல் செய்ய முடியும், நஷ்ருல் குர்ஆனும் செய்ய முடியும், குர்ஆனை பரப்ப முடியும் என்பதை நீங்கள் விளங்கிக்கணும். முஹத்தரம் புजुर्गो दोस्तों, माँ बहनों, अल्लाह ताला ज़माने की कदर करते हुए वक्त और हफ्ता और महीना और साल ऐसा ही गुजर रहा है, हमारी उम्रें भी घट रही हैं, हम कब्र के करीब जा रहे हैं, आखिरत के करीब जा रहे हैं, लिहाजा हम पर फर्ज है कि दीन पर चले। दीन पर चलने के लिए कुरान हदीस को मालूम करना बहुत ज़रूरी है। कुरान और हदीस अरबी ज़ुबान में है, लिहाजा कुरान को समझने के लिए कुरान की फ़राइज़ 5 हैं, कुरान को हक 5 हैं। एक तिलावतुल कुरान, कुरान देख कर पढ़ना। दूसरा हिफ्जुल कुरान, कुरान की हिफ्ज करना, हाफिज बनना। ये दोनों चीज़ें इंशाअल्लाह मस्तूरात हो तो मस्तूरात उस्ताद भी के ज़रिए तुम्हारे घर बैठे पढ़ सकते ही कर सकते हैं। उसके बाद क्या है, आम तौर से हमारे माशरे में सिर्फ ये 2 ही काम किया जाता है। एक तिलावत कुरान, कुरान को पढ़ेंगे हम लोग देखकर, दूसरा काम कुरान की हिफ्ज करेंगे, हाफिज कुरान बनेंगे। इसके अलावा जो भी काम करते हैं वो उलमा होते हैं, इमाम होते हैं, अकाबिर होते हैं, लेकिन अल्लाह ताला अकाबिर के लिए, उलमा के लिए और सिर्फ इमामों के लिए इस कुरान हदीस को नहीं दिया है, सारे उम्मत मुस्लिमा के लिए दिया है, सारी मखलूक़ात को दिया है। यानी इंसान जो भी हो, चाहे काफिर हो, चाहे मुशरिक हो, चाहे यहूदी हो, चाहे नसारा हो, सारे फिरके वालों के लिए कुरान और हदीस उनके लिए हिदायत का सबील है, रास्ता है, तरीका है। लिहाजा हमारे माशरे में सिर्फ 2 ही काम किया जाता है कुरान के मुतालिक। ये कुरान की तिलावत करते ही देखकर, दूसरा काम कुरान की हिफ्ज करते ही। उसको आगे बढ़ाते हुए तदब्बुरुल कुरान, तफक्कुरुल कुरान है। वो तदब्बुरुल कुरान तो तफक्कुरुल कुरान वो है, कुरान को हम समझने की कोशिश करें, कुरान क्या कहता है, कुरान हमसे क्या बात करता है। इसको समझने के लिए अरबी ग्रामर को जानना, अरबी नहू सर्फ को जानना ज़रूरी है। उसके तहत मीज़ान, अजनास, जंजानी, इन 3 किताबों को ऑडियो के ज़रिए आपको पढ़ाया जाएगा, आप घर बैठे पढ़ सकते हैं। अवामिल शरह में तामिल को पढ़ाया जाएगा, आप घर बैठे पढ़ सकते हैं, उस पर नहू है। मीज़ान, अजनास, जंजानी में सर्फ है। और क़िराअतुल वाज़िहा पढ़ाया जाएगा जिसमें लुगत है। और ये इन किताबों के मुतालिक उलमाओं को मालूम है। अगर आप चाहते हो तो किसी भी आलिम से रब्त करके इन किताबों के बारे में समझ ले। इस तफक्कुर कुरान के ज़रिए, तदब्बुर कुरान के ज़रिए ये महसूस होगा, ये मालूम कर सकते हैं कि तुम लोग इंशाअल्लाह कुरान को समझने वाले, हदीस को समझने वाले बन जाएंगे, क्योंकि अरबी जानने वाले हो जाएंगे। लिहाजा उसके ज़रिए 2 चीज़ें हम तुम्हारी ज़िंदगी में आ सकती है। एक चीज़ अमलुल कुरान है, कुरान पर अमल कर सकते हैं। दूसरा काम है, दूसरी चीज़ है नशरुल कुरान, कुरान के अहकाम को, कुरान के हुक्मों को, कुरान के सिफतों को, कुरान के बारे में, कुरान के मुतालिक दूसरों तक पहुंचा सकते हैं, जो हम पर ज़रूरी है। लिहाजा इसी फिक्र से हमने मदरसे सनल कुरान के नाम से ऑनलाइन कोर्स शुरू करने वाले हैं। लिहाजा जो हजरात तुम्हें चाहते हैं इसमें शामिल करें। अगर मस्तूरात शादीशुदा हो तो उनके शौहर का नाम भी इसमें अख्ज़ किया जाएगा, मिलाया जाएगा। अगर बिला शादीशुदा हो तो उनके महरम और मर्दों का नाम भी इसमें अख्ज़ किया जाएगा, लिया जाएगा, मिलाया जाएगा उस ग्रुप में, ताकि हम जो पढ़ाते ही वो सुन सके। और उनको किसी को कुछ डाउट हो महरम मर्दों के लिए तो वो हमारे मखसूस आईडी पर रब्त करके, फोन करके हमको मालूम कर सकते हैं क्या बात है बोल के, कोई इश्काल हो, कोई एतराज हो। लिहाजा हमारा फोन नंबर है 9159258243। எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, எங்களுடைய ஃபோன் நம்பர் 919159258243। எனவே இதுல சேர்ந்து நீங்க உலகத்துடைய தேவைகளையும் ஆகிரத்துடைய தேவைகளையும்
அல்லாஹ்வின் மூலமாக பெற்றுக் கொள்ளலாம் என்பது அல்லாஹுடைய வாக்குறுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. அந்த வாக்குறுதி மூலமாக பலன் பெறக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.